ஒரு அழகிய கிராமத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்களின் பெயர்கள் அருண், மீனா மற்றும் சங்கர். இவர்கள் மூவரும் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள் மற்றும் மாயக்கதைகளை படிக்கவே மிகவும் விரும்பினார்கள். ஒரு நாள் கிராமத்தில் புதிய ஒரு பழைய நூலை கண்டுபிடித்தனர். இந்த நூல் என்ன மிகவும் வித்தியாசமாக தோன்றுகிறது. இது பழமையான மாயக்கதைகள் இருக்கிறதா என்ன? அதில் என்ன உள்ளது அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. சரி, நமக்கு நூலை திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்களும் என் மனசாட்சியாக இருந்து இந்த மாயக்கதைகளை படிக்க நமக்கு உதவுங்கள். அவர்கள் நூலை திறந்து அத்துடன் உள்ள கதையை படிக்கத் தொடங்கினர். ஒரு முறை மாய போக்குவரத்து மற்றும் மறைக்கப்பட்ட மரகத முத்துக்களை கொண்ட ஒரு மந்திர கோவிலில் ஒரு அழகிய முத்து மிகவும் சிறப்பாக ஒளிர்ந்தது. அந்த முத்து உலகின் மிகப்பெரிய கடவுள் என்ற பெரிய சக்தியை கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த கதையை படிக்க மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. அதில் என்னென்ன நடக்கும்? அந்த முத்து ஒரு பண்டைய மந்திர காவலர்களால் பாதுகாக்கப்பட்டது. அந்த மந்திர கோவிலுக்கு யாராவது சென்று அந்த முத்தை எடுத்தால் அவர்களுக்கு மிகவும் ஆபத்தான சோதனைக்கு முன்னால் செல்ல வேண்டும் என்பதை கூறுகிறது. இதுல நமக்கு ஒரு சவால் இருக்கிறதா? உண்மையில நமக்கு ஒரு மாயக் சோதனை இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் நாங்கள் அதை சாத்தியமாக செய்யலாம் என்பதே நமக்கு முக்கியம். அவர்கள் மூவரும் மந்திர கோவிலுக்கு பயணம் செய்ய முடிவெடுத்தனர். அவர்கள் அந்த மந்திர கோவிலுக்கு சென்றபோது அவர்கள் ஒரு பரிதிமாக உள்ள மரம் மற்றும் சூரியன் மங்களின் எதிரொலியுடன் கடுமையான பாதைகளை பார்த்தனர். ஒரு அடையாளமாக அவர்கள் குறிக்கோளின் எதிரியில் இருக்கும் மரகத முத்தின் மந்திர காவலர்களை புறக்கணிக்க வேண்டிய நேரம் வந்தது. இந்த மாயக்காவலர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு சோதனையையும் பகிர்ந்து அதன் முறையை புரிந்து கொண்டு அதை சமாளிக்க வேண்டும். ஆமாம், நாம் ஒவ்வொருவரும் மாயக்காவலர்களை எளிதாக சமாளிக்க வேண்டும். அவர்கள் முன் நின்ற பின்பாக பண்டைய மந்திர கோவிலின் முன்னணி காவலர்களுடன் சந்தித்தனர். அந்த காவலர்கள் முக்கியமாக 3 வகையாக இருந்தனர். ஒரு ஒளியுடன் கூடிய காவலர், ஒரு நெஞ்சுடன் கூடிய காவலர் மற்றும் ஒரு சக்தியுடன் கூடிய காவலர். நீங்கள் எங்கள் சோதனையை தாண்டி வருவதை விரும்புகிறீர்களா? முதலில் நீங்கள் ஒளியை ஒளிரச் செய்ய சரி, வேண்டும். இதை செய்யலாம். ஒளியின் மூலமாக நாங்கள் வழியை காணக்கூடினோம். ஒரு சிறிய கண்ணாடியை பயன்படுத்தி ஒளியை சிதைத்தனர் மற்றும் வழியை கண்டுபிடித்தனர். அடுத்ததாக நெஞ்சுடன் கூடிய காவலர் அவர்களை சந்தித்தார். உங்கள் நெஞ்சினை சோதிக்க விரும்புகிறேன். உங்களின் ஒற்றுமை மற்றும் நட்பை காண வேண்டும். எங்களுடைய நட்பின் சக்தியால் எங்களின் உறுதிப்பாட்டை காட்டுவோம். அவர்கள் மூவரும் நட்பு மற்றும் ஒற்றுமையை கொண்டு சோதனையை வெற்றிகரமாக கடந்துவிட்டனர். இப்போது சக்தியுடன் கூடிய காவலரை சந்தித்தனர். இந்த மந்திர முத்து உங்கள் திறனை சோதிக்கும் வழியாக இருக்கும். அதை அடைய நீங்கள் தைரியத்தை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் எங்கள் தைரியத்தை நம்பி இந்த சோதனையை சமாளிக்கிறோம். நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை. நாம் எங்கள் உழைப்பை முதன்மையாக கொண்டு முத்தை அடைவோம். அவர்கள் தைரியத்தை பயன்படுத்தி சோதனையை வெற்றிகரமாக கடந்து மரகத முத்தை பெற்றார்கள். அப்போது அந்த முத்து காந்தமான ஒளியுடன் மின்னிக்கொண்டு உலகில் அனைத்து நல்ல விஷயங்களை பரிசளிக்கத் தொடங்கியது. இந்த முத்து எங்கள் உலகை மேலும் சிறந்ததாக மாற்றும். நாங்கள் எங்கள் நட்பு மற்றும் தைரியத்தின் மூலம் இந்த வெற்றியை அடைந்தோம். முடிவில் அந்த 3 நண்பர்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றார்கள். அது என்னவென்றால், நண்பர்கள் மற்றும் தைரியமான மனசாட்சியுடன் எதையும் சாதிக்கலாம் என்பதே உண்மையாகும். இந்த முத்து எங்கள் உலகை மேலும் சிறந்ததாக மாற்றும்.